அடுத்ததாக நம்ம இறுதி கேள்வி, அதாவது ரியாத்துல இருந்து யாசின்கிறவர் கேட்கிறாரு. அது ஏற்கனவே முதலா கேட்டார்ல, அந்த கேள்வியை ஒட்டுனது ஏற்கனவே ஒரு பதில் அது சொல்லியாச்சு. அதாவது கடமையான ரமலான் நோன்பை 70 வயதை அடைந்த வயதானவர்கள் இயலாமையின் காரணமாக பிடிக்கவில்லை என்றால் என்ன மார்க்க பரிகாரம், அது சொல்லியாச்சு. அடுத்தது அதை தொடர்ந்து நல்ல ஆரோக்கிய நிலையில் உள்ளவர்கள் நோன்பை பயணத்தின் காரணமாக பிடிக்கவில்லை என்றால் எவ்வளவு நாட்களுக்குள் விடுபட்ட நோன்பை திரும்ப பிடிக்க வேண்டும், அது ஒண்ணுதான் அந்த அதுல கேள்வி பதில சொல்ல. அதாவது பிரயாணத்தில் இருப்பவர்கள் வேற நாட்கள்ல வைத்துக் கொள்ளுங்கள் மார்க்கம் அனுமதிச்சிருக்குது. அந்த வேற நாட்கள் என்பதற்கு மொத்த குர்ஆன் ஹதீஸ் தேடினாலும் சரி இத்தனை நாளைக்கு உள்ளேன்னு இருக்காது. ஒரு 10 நாளைக்குள்ள வச்சிருங்க, 20 நாளைக்குள்ள வச்சிருங்க அப்படின்னு மார்க்கம் சொல்லவே இல்லை. அப்படின்னு சொன்னா அவன் மௌத்து வரைக்கும் இருந்தா கூட அது குற்றம் கிடையாது, வழங்குதா? அவனுக்கு டைம் இருக்குது. ஆனால் எந்த நேரம் மௌத்து வரலாம். அதை பிரயாணத்தில் ஒரு 3 நோம்பு விட்டுட்டோம். விட்டு நம்ம திருப்பி செய்ய வாய்ப்பு இருக்கிற இடத்துல வேணுண்டு விட்டுட்டு போயிட்டோம், இங்க திரும்ப மௌத்து வந்துருச்சுன்னு சொன்னா அந்த நோன்புங்கிற கடன் சுமை நம்ம இருந்து கொண்டே இருக்கும். எந்த நேரம் மௌத்து வந்துடலாம் என்கிறதை பயந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா செஞ்சிடணும். நம்ம கடன் அல்லாவும் கடன் நோன்பு வைக்காத குற்றவாளின்னு ஆயிருவோம். நம்ம நோன்பு வைக்கவில்லை, பிரயாணத்துக்கு தான் உனக்கு சலுகை தந்தாங்க, பிரயாணத்துக்கு வந்துட்டேன், வந்த களைப்பு 2 நாளைக்கு இருக்கும், அதுக்கடுத்து வச்சிட வேண்டியதானே. இது அல்லாஹ் கொடுக்க வேண்டிய கடன் தானே. அல்லாஹ் கொடுக்கிற கடன்கிறது அல்லாஹ் என்ன காரணத்துக்காக செஞ்சான்? பிரயாணத்தில் இருந்தா உனக்கு கஷ்டமா இருக்கும், அதானே. அந்த கஷ்டத்துக்கு வந்துட்டு இல்ல, வந்த களைப்பு 2 நாள் கூட கழிச்சிட்டு போ, அப்புறம் 3ஆம் நாள் வைக்க வேண்டியதானே, 4ஆவது நாள் வச்சிட வேண்டியதானே. அப்ப எவ்வளவு சீக்கிரம் வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வைக்கிறது தான் இறையச்சத்து நெருக்கமானது. லிமிட் சொல்லல, லிமிட் சொல்லாட்டா கூட அல்லாஹ் ஏன் அப்படி சொல்லலன்னு கேட்டா, நம்ம பிரயாணத்துக்கு தான் செலவு கொடுத்துருக்கிறோம், அது விளங்கி சரியா நடப்பாங்க, அப்படிதான் நல்லா தேயம் போடாம சொல்லியிருக்கிறான். இதை பயன்படுத்திக்கிட்டு சாவர வரைக்கும் இழுத்தடிப்பாங்க அப்படி நினைச்சால அந்த சலுகை தந்திருப்பான். அல்லாஹ் சலுகையை தந்து எதுக்கு தந்திருக்கான்னு கேட்டா, இறையச்சமுடைய மக்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நோன்பு வைக்கிறாங்க, பிரயாணத்தில் வைக்காத வேற நேரத்தில் வைன்னு சொன்னா அடுத்த நாள் வச்சிட வேண்டியதானே. அல்லது அதனால ஒரு களைப்பு இருந்து ஒன்று ரீசன் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு 2 நாள் கழிச்சு வச்சிருப்போ. அப்ப எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வச்சிடணுமே தவிர இது அப்படி நாளைக்கு தரேன்னு சொன்னா கடைசியில வைக்காம மூத்தா போயிருவாங்க. ஒரு வருஷமும் சேர்ந்துகிட்டு இருக்கும். பிரயாணம் சொல்லி இந்த வருஷம் ஒரு பிரயாணம், அடுத்த வருஷம் பிரயாணம் சொல்லி கடைசியில பல நோன்புகள் அவர் தலையில சுமந்து போயிடும், அப்புறமா வைக்க முடியாம போயிடும். அதனால பிரயாணத்தில் விட்டோம் என்று சொன்னால் அதை ஒரு கடனை அல்லாஹ்வுடைய தொழுகை நிறைவேற்ற நோன்பு நிறைவேற்ற எப்படி நம்ம கரெக்டா ஒரு முஸ்லீம் எடுக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு பதறி சீக்கிரம் வச்சிருந்தேன் அந்த கடனை தீர்த்துறணும் அப்படின்னு செய்வதுதான் சரியான முறை. ஆனா லிமிட் சொல்லப்படல. நம்ம இறைவனை அஞ்சு நம்ம எடுக்கிற ஒரு முடிவாக தான் இதை எடுத்து சொல்ல முடியும்.